ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிறிஸ்டலா இடையே நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்குது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜாய் கிறிஸ்டலா பர்சனலாக ஒரு டிவி சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூஸில் அவங்க என்ன நிறைய சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய கன்ஃபெஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிபி ட்ரெண்டிங் பற்றி ஒரு அந்த மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாய் கிறிஸ்டலா அப்படிங்கிறவங்க மாதம்பட்டி ரங்கராஜோட மேக்கப் ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். ரீசெண்டாக அவர் தன்னுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட்டு கூட மீனாட்சி அப்படிங்கிறவங்கள மாற்றிருந்தாங்க. அவங்க வந்து நிறைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ் வச்சுருந்ததுனால ஒரு இதுவுமே வச்சுருக்குறாங்க. அவங்க நிறைய செலிப்ரிட்டிஸ்க்கு இது வரைக்கும் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்திருக்கிறாங்க. இப்போ அவங்கள தான் இப்போ ரங்கராஜ் வந்து தன்னுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜாய் கிறிஸ்டலா என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இன்டர்வியூவில் மாதம்பட்டி ரங்கராஜும் நானும் 1 இயராக லிவிங் டுகெதரில் இருக்கோம். இது உண்மையா இல்லையான்னு நீங்கள் அவரையே கேட்டு பாருங்க. அந்த லிவிங் டுகெதரோட எண்டில் தான் நாங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி நாங்கள் 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அவர் வந்து எனக்கு நிறைய லவ் மெசேஜஸ், அது மட்டும் இல்லாமல் வீடியோஸஸ், அவர் அன்பாக பேசுகிறது, அவர் கேர், அது எல்லாமே நீங்களே நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் மேரேஜுக்கு அப்புறமா அவங்க அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்தபோது என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் அவன் சந்தோஷமாக இருக்கிறான், அதுக்கெல்லாம் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, மாதம்பட்டி ரங்கராஜோட ஆஃபீஸ்லேருந்து எனக்கு வந்து 1 டைம் செட்டில்மெண்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் நான் எதுவுமே அவங்கக்கிட்டேருந்து எதிர்பார்க்கல. ஏன்னா எனக்கு வேண்டியது இப்போ எல்லாமே என் குழந்தைக்கு ஒரு இனிஷியல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு டிவி சேனலில் ஜாய் கிறிஸ்டலாவை குறுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் லிவிங் ரிலேஷனில் இருந்தது ஸ்ருதி ரங்கராஜனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஈவன் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் எங்கள் மேரேஜே நடந்துச்சு. அவங்களுக்கு தெரிஞ்சுதான் உங்கள் மேரேஜே நடந்துச்சுன்னா ஏன் அப்போ நீங்கள் வந்து மாதம்பட்டி ரங்கராஜா டிவோர்ஸ் பண்ணிட்டு வர சொல்லலை? ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை நீங்கள் தாராளமாக டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்து என்னை மேரேஜ் பண்ணியிருக்கலாமே, எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. நீங்கள் ஏன் அப்போவே சொல்லலை? அப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு மோட்டிவுக்கு தான் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு ஜாய் கிறிஸ்டலா என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப எமோஷனாகி அழுதுட்டாங்க. நான் ஏதாவது ஒரு பணம் எதுவும் வாங்கணுமோ இல்லை அந்த மாதிரி அசட்ஸோ இல்லை ஏதாவது ஒரு சோர்ஸோ இருக்கணும்னா தான் நான் இந்த மாதிரி பண்ணணும். ஆனால் இதெல்லாம் எனக்கு இப்போ எதுவுமே தேவை கிடையாது. எனக்கு வந்து என்னுடைய குழந்தையோட இனிஷியல் தான் வேணும் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு என்ன அவங்களை கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை இன்னும் இந்த பூமிக்கே வரல, ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் ஏன் இவ்வளோ ப்ரெஷரை போடுறீங்க, நீங்கள் ஒரு கதையை ஃப்ரேம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு வந்து ஜாய் கிறிஸ்டலா என்ன பண்ணியிருக்காங்க, அழுதுட்டு என்ன சொல்லியிருக்காங்க, உண்மை வந்து ஒரு நாள் வெளியில் வரும், நான் யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ விட்டு வெளியில் போயிருக்கிறாங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.